மக்களின் மனக்குமுறல். நியூஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு ஆதங்கம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய இளைஞர்கள் நாளைய சமூகத்தின் தலைவர்கள் என்று தென்னாப்பிரிக்க தலைவர் நெல்சன் மண்டேலா சொல்லியிருந்தார். எதிர்காலத்திலும் சரி, வரலாற்று ரீதியாகவும் இன்றைய இளைஞர்கள் மிக பெரும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தியாக விளங்குகின்றார்கள். அதேபோல சக்தி வாய்ந்த இந்த இளைஞர்கள் மத்தியில் நல்லெண்ணத்தை விதைக்கவும் அமைதி மற்றும் சகவாழ்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் உலக மாற்றத்தையும் அரசியல் மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிக பெரும் சக்தியாக இளைஞர்கள் காணப்படுகின்றார்கள். ஆகஸ்ட் 12 இன்டர்நேஷனல் யூத் டே, அதாவது சர்வதேச இளைஞர்களுக்கான தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. அதே போல இன்றைய இளைஞர்கள் தொடர்பிலும் பேசுவதற்காக ஒரு பொருத்தமான நபரை நாம் எமது நிகழ்ச்சியில் இணைத்திருக்கின்றோம். அகில இலங்கை முஸ்லிம் லீக் வாலிப முன்னணிகளின் தலைவர் ஷாம் நவாஸ் அவர்கள் எம்முடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இளைஞர்களின் சக்தி என்று சொல்லும் போது நமக்கு பல விடயங்கள் கண்முன் வந்து போகின்றது. இலங்கையை பொறுத்தவரையில் தற்போதைய பொருளாதார நெருக்கடி, கொரோனா காலத்தில் ஏற்பட்ட நெருக்கடி மற்றும் உயிர்த்த ஞாயிறுக்கு பிறகு ஏற்பட்ட இனவாத நெருக்கடி போன்ற பல்வேறு சிக்கல்களுக்கு மத்தியில் எமது நாட்டு இளைஞர்கள் பல சிக்கல்களை முகம் கொடுத்திருந்தார்கள், சவால்களையும் எதிர்கொண்டிருந்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது தற்போது இளைஞர்கள் வெளிநாடுகளுக்கும் சென்று தங்களது பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள விளைகின்றார்கள். இலங்கையில் இளைஞர்கள் நாட்டை கட்டியெழுப்புவதற்கு கூடிய பங்களிப்பு எவ்வாறாக இருக்கும்? கொரோனாவை முகம் கொண்ட நாடுகள் மத்தியில் எல்லா நாடுகளும் அதை முகம் கொண்டுச்சு. ஆனால் ஈஸ்டர் தாக்குதல் என்பது இலங்கையை பொறுத்தவரையில் குறிப்பாக சிறுபான்மையின சமூகத்தை சேர்ந்த மக்கள் என்ற ரீதியில் சிறுபான்மையின மக்கள் மிகவும் தாக்கப்பட்டாங்க. இந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிறகு குறிப்பாக இளைஞர் மத்தியில் தலைமைத்துவத்தை எடுத்து வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் குறைவாக தான் நான் காண்பேன். குறிப்பாக சிறுபான்மையின சமூகத்தின் மத்தியின் தலைவர்களை உருவாக்கக்கூடிய அமைப்புகளின் தலைவர் என்ற ரீதியில் நாங்கள் கூட காண்றோம். இளைஞர்கள் அமைப்புகளுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்கிறது. காரணம் அவங்க முகம் கொடுத்த பயங்கரமான சூழல், அவங்க மத்தியில் உள்ள தாக்கங்கள், தயக்கங்கள், பயம், இது அச்சுறுத்தல்கள் போன்ற விடயத்தினால சிறுபான்மையின மக்கள் மத்தியில் தலைமைத்துவத்துக்கு வரக்கூடிய ஆளுமை கொண்ட இளைஞர்கள் கூட முன்வராமல் இருக்கிறத கொண்டு நான் மிகவும் கவலை அடைகிறேன். ஆனால் அப்படி நாம் பின்னடையக்கூடாது. எங்களுடைய சமுதாயம் இது போன்ற சவால்களுக்கு மிகவும் துணிச்சலோட முகம் கொடுத்து வர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இருக்கிற இலங்கையில் நவீன யுகம் ஒன்று காணப்படுகின்றது. டிஜிட்டல் யுகம் என்று சொல்லலாம். AI தொழில்நுட்பம் உருவாகி இருக்கிறது. ChatGPT போன்ற பல்வேறு தொழில்நுட்ப ரீதியாக இளைஞர்கள் அதற்கு அடிக்ட் ஆகியிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது இலங்கை போன்ற ஒரு நாட்டை கட்டியெழுப்புவதற்கு இந்த நவீன தொழில்நுட்பத்தின் ஊடாக இளைஞர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் என்ன மாதிரியாக இருக்கும்? இந்த 21ஆம் நூற்றாண்டில் டெக்னாலஜி மிகவும் ஃபாஸ்ட்டாக வளர்ந்துக்கொண்டு போகுது. ChatGPT ஆகிக்கலாம், இன்றைக்கு டிக்டாக் என்ற ஒரு தொழில்நுட்பம் மிகவும் பிரபல்யமடைந்து. இப்போ இது மாதிரியான தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டிருக்கிற சமயத்தில் இந்த தொழில்நுட்பங்கள் ஊடாக எங்களுடைய ஸ்கில்ஸ்களை, எங்களுடைய படிப்பினைகளை விரிவாக மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகத்தான் நான் காண்றேன். நாங்கள் அண்மை காலமாக பார்த்து கொண்டு வர ஒரு விஷயம்தான் AI, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிச்சயமாக இந்த சோஷியல் மீடியாவோட ஒரு நல்ல ஒரு ஃப்ளோவில் வந்தது தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ இந்த நாடு மட்டுமில்லை, முழு உலகமே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினூடாகத்தான் இது பண்ணி கண்ட்ரோல் பண்ணி வருவது. அண்மை காலத்தில் நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் இந்த நாட்டில் ஒரு பாரிய ஒரு புரட்சி ஒன்று வந்துச்சு 2 வருஷத்துக்கு முதல். அறகலை என்று சொல்லுவாங்க. அந்த அறகலைக்கு முக்கிய காரணமாக இருந்தது சோஷியல் மீடியா தான். நிச்சயமாக. அது மாத்திரமல்ல, கடந்த சில தினங்களுக்கு முன்பாக நம்ம கண்டோம் பங்களாதேஷில் ஏற்பட்ட ஒரு புரட்சி. அதுக்கும் காரணம் இந்த சோஷியல் மீடியா தான். ஆகவே இந்த டிஜிட்டல் உலகத்தில் நாங்கள் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற இந்த திட்டத்தை நாம் சரிவனே நாங்கள் செய்தோம்னு சொன்னால் இது மூலம் பாரிய அபிவிருத்திகளை, புரட்சிகளை மட்டுமல்ல பாரிய அபிவிருத்திகளை நாங்கள் இந்த எதிர்காலத்தில் நாங்கள் அடையலாம், முன்னேற்றம் கொள்ளலாம் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆகவே இந்த தொழில்நுட்பங்கள் மூலமாக எங்களுடைய இளைஞர்கள்
நல்ல நடவடிக்கைகளுக்கு நல்ல பிரயோஜனப்படுத்தக்கூடிய விஷயங்களுக்கு அவங்க மேற்கொள்வாங்கன்னு சொன்னால் மிகவும் நல்ல பிரதிபலன்களை இந்த இளைஞர்கள் அடைவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. தற்போது இலங்கையில் இளைஞர்களுடைய பாராளுமன்றத்திற்கு நுழையக்கூடிய இளைஞர்களின் விகிதாசாரம் 26. மூத்த அரசியல்வாதி இம்தியாஸ் பாக்கிர் மாக்கார் அவர்கள் பாராளுமன்றத்தில் இளைஞர்களுக்காக ஒரு பிரேரணை கொண்டு வந்தார். அந்த பிரேரணையினூடாக இளைஞர்கள் பாராளுமன்றத்தில் எவ்வாறு தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும்? இந்த நாட்டில் இருக்கிற அனைத்து விதமான மக்களினாலும் வரவேற்கப்பட்ட ஒரு பிரேரணை தான் அந்த 25 விதமான பாராளுமன்ற தேர்தலைக்கட்டும் உள்ளூராட்சி தேர்தலைக்கும் அனைத்து விதமான தேர்தல்களிலும் 25 வீதமான பங்கேடு இளைஞர்கள் கொடுக்கணும் என்ற பிரேரணை. அது இந்த நாட்டில் இப்போ அமுலுக்கு வந்து கொண்டு இருக்குது. ஆகவே நான் எதிர்பார்க்கிறேன் இந்த நாட்டில் 26% மக்கள் தொகையில் இளைஞர்கள் தான் இருக்கிறாங்க. ஆகவே இந்த பிரேரணையை அனைத்து அரசியல் கட்சிகளும் இதை ஏற்று அவங்களுடைய தேர்தல் காலத்தில் இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து நல்ல ஆளுமை கொண்ட நல்ல படிப்பை கொண்ட நல்ல ஒழுக்க கொண்ட இளைஞர்களை முன்னிறுத்துவார்களே. ஆனால் அதுபோல் மக்களும் அந்த நல்ல இளைஞர்கள் தேர்ந்தெடுத்து இந்த இளைஞர்களுக்கு ஒரு முன்னுரிமை வழங்குவாங்கன்னு சொன்னால் கட்டாயமாக இந்த நல்ல இளம் சமுதாயத்தின் தலைமைத்துவத்தை எங்களுக்கு இந்த நாட்டில் எதிர்காலத்தில் எதிர்பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். அகில இலங்கை முஸ்லீம் லீக் வாலிப முன்னணிகளின் சம்மேளனத்தின் தலைவர் என்ற அடிப்படையில் இந்த சம்மேளனம் ஒரு நீண்ட வரலாற்றை கொண்டிருக்கின்றது. இந்த சம்மேளனத்தினூடாக பல அரசியல் தலைவர்கள் உருவாகி இருக்கின்றார்கள். தற்கால இளைஞர்கள் தேர்தலை எதிர்கொள்ளப் போகின்றார்கள். அவர்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்ன மாதிரியாக இருக்கும்? அகில இலங்கை முஸ்லீம் லீக் வாலிப முன்னணிகளை பொறுத்தவரையில் இந்த நாட்டின் ஒற்றுமைக்காகவும் இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காகவும் அன்று தொடக்கம் இன்று வரை இந்த நாட்டில் நல்ல சகவாழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய திட்டங்களுக்கு குரல் கொடுத்து மற்றும் அந்த அனைத்து விதமான மக்களோடும் கை சேர்ந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு தான் அகில இலங்கை முஸ்லீம் லீக் மற்றும் அகில இலங்கை முஸ்லீம் லீக் வாலிப முன்னணி. இந்த நாட்டில் அன்றைய தலைவர்களான டிபி ஜாயா, டாக்டர் MCM கலீல் போன்றவர்களின் வழிநடத்தலுக்கு முன்னாள் சபாநாயகர் மர்ஹூம் MA பாக்கிர் மாக்கார் அவர்களின் வழிகாட்டலுக்கு இணங்க அகில இலங்கை முஸ்லீம் லீக் வாலிப முன்னணி என்ற அமைப்பை நாம் இதுவரையிலும் நாங்கள் வழிநடத்தி வருகிறோம். இந்த அகில இலங்கை முஸ்லீம் லீக் வாலிப முன்னணி நாடளாவிய ரீதியில் எல்லா மாகாணங்களிலும் அனைத்து மாவட்டங்களிலும் ஒரு நல்ல தலைமைத்துவங்களை கொண்டாந்த பிரதேசத்தில் இருக்கிற இளைஞர்களின் மூலமாக அந்தந்த பகுதி மக்களுக்கு நல்ல சேவைகளை வகித்து வர ஒரு அமைப்பு தான் முஸ்லீம் லீக் வாலிப முன்னணி. ஆகவே இந்த அகில இலங்கை முஸ்லீம் லீக் வாலிப முன்னணியினூடாக நாம் அரசியல் தலைமைத்துவ பாசறைகளை நடத்தி வருகிறோம். அந்த தலைமைத்துவ பாசறையினூடாக கிட்டத்தட்ட 1000 இளைஞர்களை நாம் ட்ரெயின் பண்ணிட்டு வரோம். தலைமைத்துவம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன அமையணும் என்ற ரீதியில். ஆகவே நாங்கள் எங்களுடைய மெசேஜ் என்னென்னு சொன்னால் எதிர்வரக்கூடிய தேர்தலில் கூட முஸ்லீம்கள் என்ற மாத்திரம் நாங்கள் கருத்தில் கொள்ளாமல் அனைத்து மக்களையும் கவரக்கூடிய ஒரு தலைமைத்துவத்தை நாம் இந்த நாட்டில் எதிர்பார்க்கிறோம். ஆகவே நல்ல ஒரு தலைமைத்துவம் கொண்ட ஒரு தலைவரை நாங்கள் தேர்ந்தெடுக்க வேணும். அந்த தலைவருக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான, அதாவது எந்த விதமான கடந்த பிளாக் மார்க் இல்லாத ஒரு குரூப் ஒன்று இருந்தால் தான் அந்த தலைவர்களுக்கு நூடாக இந்த நாட்டில் அபிவிருத்தியை காண முடியும். அதோடு இன்டர்நேஷ்னலி ஒரு சப்போர்ட் உள்ள ஒரு குரூப்பாக இருந்தால் தான் இந்த நாட்டை நாங்கள் மீண்டும் கட்டி எழுப்பலும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்குள்ளே இருக்குது. அதோ மாத்திரமல்லாமல் இன்னும் ஒரு 15-20 வருஷத்துக்கு இந்த நாட்டுக்கு ஒரு தலைமைத்துவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல இளைஞர்
ஒரு செயல் மிக்க ஒரு தலைவராக நாங்கள் தேர்ந்தெடுத்தோம்னு சொன்னால் மிகவும் நன்றாக அமையும் என்றதை தான் நாங்கள் சிந்திக்கிறோம். நிச்சயமாக பங்களாதேஷ் போராட்டம் என்பது வெறும் மாணவர்களினால் முன்னெடுக்கப்பட்ட ஒரு புரட்சி. உண்மையில் அதுவும் ஒரு இளைஞர் சமூகத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாக்கம் தான் இந்த மாணவர் போராட்டமும். 4 நாட்களில் இடம்பெற்ற ஒரு பெரியதொரு ஆட்சி மாற்றம் என்றே சொல்ல முடியும். இளைஞர்கள் என்று சொல்லும் பொழுது அதில் பெண்களும் உள்ளடங்குவார்கள். நாட்டை பொறுத்தவரையில் பெண்களின் வகிப்பாகம் மிகவும் முக்கியம் என்று நான் கருதுகின்றேன். அதே போல நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய வகையில் பெண்களுடைய வகிப்பாகம் எதிர்காலத்திலும் ஒரு தேவையாக காணப்படுகின்றது. அப்படி இருக்கும் பொழுது எமது நாட்டில் பெண்களுடைய வகிப்பாகம் என்னவாக இருக்கின்றது? நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய வகையில் அவர்கள் செய்யக்கூடிய செயற்திட்டங்கள் என்னவாக இருக்கும்? இந்த நாட்டில் உண்மையிலே பொருளாதாரத்துக்கு ஒரு பாரிய பங்களிப்பை கொடுப்பது பெண்கள் தான். தொழிலாளர்கள் ரீதியில் தோட்ட தொழிலாளர்கள் என்ற இதில் மலையகத்தை எடுத்தால் மலையகத்தில் தோட்ட தொழிலாளர்கள் கூடுதலான பெண்கள். அதே நேரத்தில் இந்த நாட்டுக்கு கூடுதலான அந்நிய செலாவணிகளை கொண்டு வந்து தரதும் பெண்களின் மூலமாக. ஆகவே இந்த நாட்டின் பாரிய அபிவிருத்திக்கான பங்களிப்பு பெண்கள் ஊடாக வருதுன்றதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்லாமல் இன்று இலங்கையை பொறுத்தவரையில் பெண்கள் கூடுதலான அளவு பெண்கள் தான் படித்தவர்களாகவும் இருக்கிறாங்க. எந்த ஒரு காரியாலயத்துக்கு போனாலும் எந்த ஒரு திணைக்களத்துக்கு போனாலும் பெண்களின் ஆதிக்கம் கூடுதலாக நான் சொல்ல வரல. ஆனாலும் பெண்களின் முன்னேற்றங்கள் கூடுதலாக இருக்கிறத நான் காண்றேன். ஆகவே பெண்களின்க்கு உரிய கௌரவமான ஒரு வழி நடாத்தலை நாங்கள் மேற்கொண்டு வந்தோம் என்றால் அரசியலில் கூட எதிர்காலத்தில் நிச்சயமாக இந்த பெண்கள் பெரிய ஒரு தலைமைத்துவத்தை கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இந்த நாட்டில் ஒரு பெண் ஜனாதிபதியை நாங்கள் உருவாக்கினோம். முதலாவது பெண் பிரதமரை இந்த நாட்டில் தான் நாங்கள் உருவாக்கினோம். ஆகவே பெண்களுக்கு இந்த நாட்டில் முக்கிய இடம் கொடுத்திருக்கிற ஒரு நாடென்றும் நாங்கள் கருதலாம். இன்று எமது நாட்டில் ஜனாதிபதி தேர்தலை நாம் எதிர்நோக்கி இருக்கின்றோம். அதே போல 18 வயதை பூர்த்தி செய்த 10 லட்சம் புதிய வாக்காளர்கள் எமது நாட்டில் தகுதி பெற்றிருக்கின்றார்கள். அதே போல கல்வி, அரசியலில் வேலைவாய்ப்பு போன்றவற்றை இளைஞர்களுக்கு ஒவ்வொரு அரசும் சரியான விதத்தில் கொடுக்குமானால் இன்றைய இளைஞர்கள் போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய வழிவகைகளில் இருந்து விடுபடுவார்கள். எனவே இளைஞர்களை ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தி சிறந்த எதிர்காலத்தை வழிகாட்டுவதும் அத்துடன் இளைஞர்களுக்கு பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதோடு திறமைகளை வளர்த்து கொண்டு நாட்டின் முன்னேற்றத்திற்கும் நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய வகையிலும் அவர்கள் முன்வர வேண்டும் என்பதுதான் எமது எதிர்பார்ப்பும் கூட. ஆதங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி. உயர்கல்வித்துறையில் 15 வருடங்களை நிறைவு செய்த பம்பலப்பிட்டிய அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸில் புதிய வகுப்புகள் ஆரம்பம். முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி, உளவியலும் உளவளத்துணையும், கணனி, ஆங்கிலம் மற்றும் முகாமைத்துவ பாடநெறிகளுடன் HND, டிகிரி, மாஸ்டர்ஸ் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் 3ஆம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் பதிக்கப்பட்ட அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ். மேலதிக விவரங்களுக்கு 0765 204 604 www.amazoncollege.lk